ஹலோ நண்பா, நான் உங்கள் என்டிசி. நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்தார். ஏன் வந்தார்? வந்துட்டு இத்தனை நாளாக போடாத குறும்படத்தை நான் போடுறேன் இந்த 10 நாளில் அப்படிங்கிறாரு. சம்மந்தமே இல்லாமல். சரி, சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாரு, என்ன தான் பண்ண போகிறாரு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா சம்மந்தம் இல்லாமல் தான் உள்ளேயும் பேசியிருக்காரு. குறும்படத்தை ஏன் போட்டாருன்னு தெரியல, இவ்வளோ குறும்படத்தையும். அப்படி போடும்போது பார்த்தா சாண்ட்ராவோட குறும்படத்தையே நிறையா போட்டிருக்கலாம், நிறையா கண்டென்ட் வந்திருக்கும். ஆனால் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுங்கிறதால சாண்ட்ரா வந்தாலே ஒன்றும் பேச மாட்டார். வேறு யாரையாவதுன்னா வச்சு செஞ்சு விட்ருவார். அதேமாரி தான் நேத்தியும் செஞ்சு விட்டார். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வியானாவை திட்டினாரு, எதுக்கு பிரவீனை திட்டாருன்னு தெரியல. பிரவீன் கேட்டதில் என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அவரோட கருத்தை அவர் வைக்கிறாரு. அவரோட கருத்தை அவர் வைக்கும்போது இந்தமாரி டோனில் பேசாதீங்க, அந்தமாரி டோனில் பேசாதீங்கன்னு சொல்கிறாரு. இவர் எந்தமாரி டோனில் பேசுகிறாருன்னு இவருக்கே தெரியல. இவருக்கு ஒரு குறும்படம் போட்டால் தான் இவர் செட் ஆவார் போல இருக்குது. இவர் மனசில் கமல்னு நினப்பு போல இருக்குது. அப்படியே தெளிவாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் கமல் எவ்வளோ பெரிய லெஜெண்டு. அவர் எப்படி பேசினாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். இவர் பேசுகிறது யாராவது ஒருத்தவங்களுக்காவது பிடிக்குதா? நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.